ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பூச்சி மருந்து அடிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பூச்சி மருந்து அளந்து சரியான முறையில் கலக்கிறாங்க. அந்த ப்ராசஸிங்கில் தான் இப்போ என் கணவர் இருக்கார். இலை இந்த மாதிரியே காஞ்சி போயிருக்கு இலை, அப்புறமா மச்சம் கருப்பு மச்சையாக இருக்கிற இலை, பூச்சி அங்கங்கே இந்த மாதிரி கொனையில் கடிச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி கடிச்சிட்டு இருக்க இலைக்கும் இந்த மூணு மருந்து இப்போ அடிக்க போகிறாங்க. அங்கங்கே நிறைய கருப்பு புள்ளிகளாக இருக்குது இலையெல்லாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதுக்காக தான் இந்த மருந்து அடிக்க போகிறாங்க. இதுதான் பவர் ஸ்ப்ரேயர். 2 எடுத்துகிட்டு வந்தாங்க. 2 பேர் அடித்து சீக்கிரமாக முடிஞ்சிடும்ட்டு இந்த மருந்து 4 மணிலேருந்து, அதான் 4 மணி மேலேருந்து தான் அடிக்கணுமா. இல்லைன்னா காலையில் 10 மணிக்குள்ளே 11 மணிக்குள்ளே முடிச்சிடணுமா அடித்து. அதனால் கரெக்டாக 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இவர் இப்போது இன்னும் 3வது மருந்தாக கலந்துட்டு இருக்காரு. நாங்கள் பூச்சி மருந்து கலந்துட்டு இருக்கும்போதே மாடுங்கள்லாம் பக்கத்துலேயே வந்துச்சு. எங்கள் தலையில் விழுந்துருமான்னு நாங்கள் கத்திட்டு இருந்தோம். அப்போ அவங்க தூரமாக துரத்தி விட்டாங்க. கழனி சுற்றி கம்பி கட்டி வச்சுருக்கோம். ஆனால் இப்போ நாங்கள் சோலார் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் உள்ளே இருக்கோன்றதால. வீட்டுக்கு போகும்போது மறுபடியும் சோலார் ஆன் பண்ணிட்டு போயிடுவோம். அப்போது அதாவது மாடு, ஆடு, பன்றி அந்த மாதிரி விலங்குகள்லாம் வந்தாலும் அந்த எர்த்து பட்டு அது தூரமாக போயிடும்.